நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, இந்திய விமான நிலைய ஆணையத்திலிருந்து ஒரு புதிய அரசு வேலைவாய்ப்பு ஒன்று வச்சுருக்காங்க. ஏஏஐ ஏர்போர்ட் அதாரிட்டி ஆஃப் இந்தியாவிலேருந்து அறிவிக்கப்பட்ட ஒரு நிரந்தரமான ஒரு மத்திய அரசு வேலைவாய்ப்புங்க. ரெகுலர் பேசிஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலைவாய்ப்புங்க. இந்த வேலைவாய்ப்பு வந்து இந்தியாவில் இருக்க ஆன் பண்ணி இருப்பாளருமே அப்ளை பண்ணிக்கலாம். ஆன்லைனில் தாங்க அப்ளை பண்ணுற மாதிரியே சொல்லியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்பு ஃபுல் டீட்டெயில் வந்து கிளியராக ஒன் பை நான் பார்க்கணும். நம்ம சேனலை ஃபாலோ பண்ணதுங்க மறக்காமல் ஃபாலோ பண்ணிச்சுக்கோங்க. நம்ம இப்போ இந்த வேலைவாய்ப்புனா போஸ்ட் நேம் பார்க்கலாங்க. போஸ்ட் நேம் பார்த்தீங்கன்னா ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் ஃபயர் சர்வீசஸ், ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் ஹியூமன் ரிசோர்ஸ், ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் அஃபீஷியல் லாங்குவேஜ், இந்த மாதிரிப்பட்ட போஸ்ட்டுக்கான வேக்கன்சி வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த வேலை வாய்ப்புக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கல்வி தகுதி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் ஃபயர் சர்வீஸ் போஸ்ட்டுக்கு வந்து பேச்சுலர் டிகிரி இன் இன்ஜினியரிங் இல்லைனா டெக்னாலஜி முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதில் ஃபயர் இன்ஜினியரோ இல்லைனா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கவங்களோ ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கவங்களோ வந்து முக்கியத்துவம் வழங்கப்படுங்க. ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் ஹியூமன் ரிசோர்ஸுக்கு வந்து எம்பிஏ முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதனைத் தொடர்ந்து ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் அஃபீஷியல் லாங்குவேஜுக்கு வந்து போஸ்ட் கிராஜுவேட் இன் ஹிந்தி இல்லைனா இங்கிலீஷ் முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதனைத் தொடர்ந்து வேலைவாய்ப்புனா வயது வரம்பு ஏஜ் லிமிட் நீங்கள் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் வந்து 27 வயசுங்க. 27 வயதுக்குள்ளாடி இருக்கவங்க யார் வேணாலும் இந்த வேலைவாய்ப்பு வந்து தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாங்க. ஏஜ் ரிலாக்ஸேஷனும் கொடுத்துருக்காங்க. எஸ்சி எஸ்டி இவங்களுக்கு வந்து 5 இயர்ஸ், ஓபிசி கேட்டகரி வந்து 3 இயர்ஸ், பிடபிள்யூடி கேட்டகரி வந்து 10 இயர்ஸ் வரைக்கும் ஏஜ் ரிலாக்ஸேஷன் இந்த வேலைவாய்ப்பு கொடுத்துருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புக்கான சேலரி டீட்டெயில் மாதம் வந்து சம்பளம் வந்து எப்படி கொடுத்துருக்காங்கன்னா 40,000லேருந்து தொடங்கி 1,40,000 வரைக்கும் பெர் மந்த் வழங்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. அது 3 போஸ்ட்டுக்குமே வந்து காமனான ஒரு இது தாங்க. அதனைத் தொடர்ந்து பார்த்திங்கன்னா இந்த வேலைவாய்ப்புனா செலெக்ஷன் மெத்தட் எப்படி வந்து இந்த வேலைவாய்ப்பை வந்து செலக்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து அப்ளை பண்ணவங்களுக்கு வந்து கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷன் நடக்குங்க. கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷன் வந்து டிஸ்கிரிப்டிவ் டெஸ்ட் நடக்கும். உங்களுக்கு அதில் பாஸ் பண்ணவங்க வந்து அப்ளிகேஷன் வெரிஃபிகேஷன் நடக்கும். அப்ளிகேஷன் வெரிஃபிகேஷனில் பாஸ் பண்ணவங்க வந்து ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட் டெஸ்ட் நடக்கும். அதில் பாஸ் பண்ணவங்க வந்து டிரைவிங் டெஸ்ட், தென் ஃபிசிக்கல் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் நடத்தப்படும். லாஸ்ட்டாக வந்து உங்களுக்கு மெடிக்கல் எக்ஸாமினேஷன் மூலம் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் மூலம் ஆட்கள் செலக்ட் பண்ணப்படுங்க. அதனைத் தொடர்ந்து வேலை வாய்ப்புனா செலெக்ஷன் ப்ராசஸ் முடிச்சுட்டோம். அடுத்தபடி அப்ளிகேஷன் ஃபீஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா கட்டணம் எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ் எல்லாம் வந்து நில், இவங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் எதுவும் கிடையாதுங்க. பெண்களுக்கும் அப்ளிகேஷன் ஃபீஸ் எதுவும் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதர் கேண்டிடேட்ஸ் பார்த்தீங்கன்னா 1000 ரூபாய் கொடுத்துருக்காங்க பெர் ஒரு ஆளுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸ். இம்பார்ட்டன்ட் டேட் இந்த வேலைவாய்ப்பு வந்து அப்ளை பண்ணுறதுக்கான டேட் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் டேட் பார்த்தீங்கன்னா 17/2/2025 பிப்ரவரிலேருந்து தொடங்கி லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 18/3/2025 மார்ச் மாதம் முன்னாடி அப்ளை பண்ணி முடிக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்பில் உங்களுக்கு டவுட் இருந்தால் டவுட் கிளியர் பண்ணுறதுக்காக அஃபீஷியல் வெப்சைட், அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க், அஃபீஷியல் உங்களுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான ஆன்லைன் லிங்க் எல்லாம் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறோம். அதை நீங்கள் கிளிக் பண்ணி இந்த சம்மந்தப்பட்ட ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாங்க.